A very wonderful day, students. Previous class என்ன பார்த்தோம், RAM memory பற்றி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் மேலே சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு பார்த்தோம். அதில் RAM memory பற்றி பார்த்தோம். வாட் இஸ் RAM memory, அதோட ஒர்க் என்ன, அண்ட் அதோட டைப்ஸ் ஆஃப் RAM memory அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? நவ் ரீட் ஒன்லி மெமரி, ROM அப்படின்னு சொல்லுவாங்க. So, read-only memory refers to special memory in a computer with pre-recorded data at manufacturing time which cannot be modified. read-only memory அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெமரி, கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்பெஷல் மெமரி. இதில் வந்து என்ன இருக்கும்னா ப்ரீ-ரெக்கார்டட் டேட்டா, அதாவது இந்த கம்ப்யூட்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத ப்ரீயாகவே அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுடுவாங்க மேனுஃபேக்சரிங் டயத்தில். ஸோ அதுதான் வந்து ப்ரீ-ரெக்கார்டட் டேட்டா எல்லாமே ரீட் ஒன்லி மெமரியில் தான் இருக்கும். ஸோ விச் cannot be modified, அந்த டேட்டாஸ் எதையுமே நம்மளால் மாடிஃபை பண்ணவே முடியாது. The stored programs that start the computer and perform diagnostics are available in ROMs. அதாவது இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே, அதுக்குமே உள்ளே வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கு உள்ளே நடக்கிற நிறைய இது வந்து நமக்கு வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளால் வந்து சில ஆப்ஸை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து ப்ரீ ரெக்கார்டட். ஸோ அது ஸ்டோர்டு ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே உள்ளே ஆல்ரெடி அந்த ரோம் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். So, ROM stores critical programs such as the program that boots the computer. ROM வந்து critical programs எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமாக தான் நம்ம கம்ப்யூட்டரை பூட் பண்ண முடியும். Once the data has been written onto a ROM chip, டேட்டாவை வந்து இப்போ ஒரு தடவை வந்து ரோம் சிப்பில் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் cannot be modified or removed and can only be read. இந்த இடத்துல வந்து நம்மளால் அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ ஒன்ஸ் நம்ம ரோம் சிப்பில் வந்து ப்ரோக்ராமை டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிட்டோன்னா அதை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது அல்லது ரிமூவ் பண்ண முடியாது. இட் கேன் பி ஒன்லி ரீட், நம்மளால் ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ ரோம் retains its contents even when the computer is turned off. இப்போது ரேம் மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்கிறது நம்மளை வந்து இப்போ கம்ப்யூட்டர் வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன டேட்டா இருந்தாலும் டெலிட் ஆகிடும். பட் ரோம் மெமரியில் ஈவன் இஃப் த கம்ப்யூட்டர் இஸ் டேர்ன்ட் ஆஃப், த டேட்டாஸ் வில் பி ஸ்டோர்டு. நம்ம அதுக்கப்புறமும் நம்மளால் திருப்பி ரிட்டைன் ஆன் பண்ணும்போது நமக்கு டேட்டா எப்பவுமே ஸ்டோரில் தான் இருக்கும், அது எரேஸ் ஆகாது. ஸோ ரோம் வந்து என்னென்னா நான் வாலடைல் மெமரி. அடுத்து இதோட டைப்ஸு. ஸோ ரோம் மெமரி டைப்ஸில் ஃபஸ்ட் டைப் வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, ப்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஆல்சோ அ நான் வாலடைல் மெமரி. பிகாஸ் ரோம் மெமரி இஸ் அ நான் வாலடைல் அப்படிங்கும்போது அதோட டைப்ஸும் நான் வாலடைல் மெமரியாக தான் இருக்கும். ஆன் விச் டேட்டா கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ். இந்த ப்ரோம் மெமரியில் டேட்டாவை நம்ம ஒரு தடவை மட்டும்தான் ரிட்டன் பண்ண முடியும். ஒன்ஸ் a program has been written onto a PROM, it remains there forever. ஓகேவா? ஸோ நம்ம ஒன்ஸ் அதில் நம்ம ப்ரோமில் டேட்டா ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அது வந்து அதுதான் நம்ம ரிட்டர்ன் திருப்பி பார்க்க முடியும். ஓகேவா? அன்லைக் த மெயின் மெமரி, ப்ரோம்ஸ் ரிட்டைன் தியர் கண்டென்ட்ஸ் ஈவன் வென் த கம்ப்யூட்டர் இஸ் டேர்ன்ட் ஆஃப். ஓகேவா? இப்போ ஒரு தடவை நம்ம கம்ப்யூட்டர் வந்து டேர்ன் ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், டேர்ன் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம ஆன் பண்ணும்போதும் நமக்கு அந்த டேட்டாவை நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியும். அதுதான் ப்ரோம் மெமரியில். த ப்ரோம் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரோம். ப்ரோம் வந்து ரோமில் சில விஷயங்களில் டிஃபர் ஆகும். ஸோ ப்ரோம் இஸ் மேனுஃபேக்சர்ட் அஸ் அ blank memory whereas ROM is a programmed during manufacturing process itself. அதாவது ப்ரோமோ வந்து அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு blank மெமரியாக உள்ளே வந்து எந்த டேட்டாவுமே இல்லாமல் ஒரு blank மெமரியாக மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. பட் ரோமை வந்து ஒரு ப்ரோக்ராம்டு மெமரியாக தான், ப்ரோக்ராம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து நடக்கும்போது அதில் வந்து ப்ரோக்ராம்டு இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டன் அமுக்குறோம், ஷட் டவுன் பட்டன் அமுக்குறோன்னா அந்த பட்டன் ஒர்க் ஆகிறதுக்கு உள்ள ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அது எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கிற ப்ரோக்ராம்ஸு. ஸோ அதெல்லாமே ரோமில் தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் எ ப்ரோம் பர்னர் இஸ் யூஸ்டு டு ரைட் டேட்டா டு எ ப்ரோம் சிப். ஓகேவா? ப்ரோம் ப்ரோக்ராமர் அல்லது ப்ரோம் பர்னர் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோம் சிப்பில் டேட்டாவை ரைட் பண்ண முடியும். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எ ப்ரோம் இஸ் கால்ட் இஸ் பர்னிங் த ப்ரோம். அதாவது ப்ரோமில் நம்ம ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பர்னிங் தி ப்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தது என்னது? ப்ரோம், ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு. அடுத்தது
EPROM அப்படின்னு சொல்லுவாங்க. Erasable Programmable Read Only Memory. ஓகேவா? ஸோ erasable programmable read only memory is a special type of memory which serves as a PROM. ஓகேவா? PROM மாதிரியே இதுவும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி. பட் த கண்டென்ட் கேன் பி எரேஸ்டு யூஸிங் அல்ட்ரா வயலட் ரேஸ். ப்ரோமில் எரேஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீ டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. பட் எப்ரோமில் நம்மளால் டேட்டாவை எரேஸ் பண்ண முடியும் யூஸிங் எதை யூஸ் பண்ணி? அல்ட்ரா வயலட் ரேஸை யூஸ் பண்ணி. எப்ரோம் retains its contents until it is exposed to ultraviolet light. ஓகேவா? இதை வந்து அந்த டேட்டாவை எப்ரோமில் இருக்கிற டேட்டாவை வந்து நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸுக்கு காமிக்கிற முன்னாடி வரைக்கும் நம்மளால் ரிட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். த அல்ட்ரா வயலட் லைட் கிளியர்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் மேக்கிங் இட் பாசிபிள் டு ரீப்ரோக்ராம் த மெமரி. இந்த அல்ட்ரா வயலட் லைட் ரேஸ் தான் வந்து அந்த எப்ரோம் மெமரியில் இருக்க டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டு நம்ம புதுசாக ஏதாவது நமக்கு ப்ரோக்ராம் போடணும் அப்படின்னா அதுக்கு எப்ரோமுக்கு வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் யூவி லைட் ரேஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் எரேஸ் பண்ண முடியும். அண்ட் எப்ரோம் டிஃபர்ஸ் ஃப்ரம் அ PROM. PROM can be written only once and cannot be erased. PROM வந்து நம்ம ஒரு தடவை டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டோம் PROM சிப்பில் அப்படின்னா நம்ம எரேஸ் பண்ண முடியாது. But EPROMs are used widely in personal computers because they enable the manufacturer to change the contents of the PROM to replace with updated versions or erase the contents before the computer is delivered. அதாவது EPROM personal computerல EPROM தான் வச்சுருப்பாங்க, EPROM chip. பிகாஸ் ஏன்னா இப்போ நம்ம வந்து டெலிவர் பண்ண போகிறோம், புதுசாக ஒருத்தட்ட வந்து நம்மளோட இது போகுது விற்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும்தான் அதில் இருக்கணும். நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக அவங்க EPROM chip யூஸ் பண்ணுவாங்க. EPROMs are used widely in personal computers, okay, because they enable the manufacturer to change the contents of the PROM to replace with update versions. நமக்கு இப்போ ரீசெண்ட் அப்டேட் வெர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த EPROM சிப் இருந்தால் நம்ம ஈஸியாக எரேஸ் பண்ணிட்டு யூவி லைட் ரேஸை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி நம்ம புதுசாக இப்போ அப்டேட்டட் வெர்ஷனை ஆட் பண்ண முடியும். ஆர் எரேஸ் தி கண்டென்ட்ஸ் பிஃபோர் த கம்ப்யூட்டர் இஸ் டெலிவர்டு. கீழே இருக்கிற டயக்ராம் தான் erasable programmable read only மெமரியோட சிப், எப்ரோமோட ஒரு சிப். ஓகேவா? ஸோ most of EPROM chips have a transparent area at the top surface which is covered by stickers. இந்த EPROM மெமரி சிப்பில் வந்து மேலே டாப் சர்ஃபேஸ் வந்து பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஏரியாவாக இருக்கும் which is covered by stickers or stickers-ஆல் கவர். if it gets removed the ultraviolet light in the sunlight may erase the contents. அந்த டாப் சர்ஃபேஸை கவர் பண்ணியிருக்க அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சன்லைட்டில் அது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதில் இருக்க கண்டென்ட் எல்லாம் எரேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் EPROM பற்றி அவங்க சொல்கிற ஸ்பெஷல் நியூஸ். அடுத்தது EEPROM, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் PROM இஸ் ஆல்சோ தட் கேன் பி எரேஸ்டு பை எக்ஸ்போசிங் இட் டு அன் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். EPROM வந்து யூவி லைட் ரேஸ் மூலமாக தான் அதில் இருக்க கண்டென்ட்டை எரேஸ் பண்ண முடியும். பட் இந்த EEPROMல எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ண முடியும். லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் PROM, EEPROM retains its contents even when the power is turned off. Okay, comparing with all other types of PROM, EEPROM is slower in performance. Performance wise கம்பேர் பண்ணும்போது இந்த EEPROM எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்லோவராக இருக்கும் கம்பேர் டு அதர் ரோம்ஸ், அதர் டைப் ஆஃப் ரோம்ஸ் PROM அண்டு EPROM கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்போ ரோம் மெமரி பற்றி பார்த்தோம். வாட் இஸ் ரோம் மெமரி, அதோட டைப்ஸு PROM, EPROM. PROMனா என்ன? ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. EPROMனா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அடுத்து EEPROM, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரின்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேட்சி மெமரி. The cache memory is a very high speed and expensive memory which is used to speed up the memory retrieval process. கேட்சி மெமரி என்ன அப்படின்னா இது வந்து வெரி ஹை ஸ்பீடாக இருக்கும் கேட்சி மெமரியோடது. அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரி, அந்த ட்ரையாங்கிள் ஒன்று பார்த்தோம் பாருங்கள் மெமரி ஹையரார்க்கியில், அதில் டாப்பில் இருக்கிறது வந்து கேட்சி மெமரி. ஸோ அது வந்து வெரி ஹை ஸ்பீடாக இருக்கும் அண்ட் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? விச் இஸ் யூஸ்டு டு ஸ்பீட் அப் த மெமரி ரிட்ரைவல் ப்ராசஸ். மெமரி ரிட்ரைவல் ப்ராசஸோட அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக நடக்கணுங்கிறதுக்காக நம்ம கேட்சி மெமரி யூஸ் பண்ணுவாங்க. டியூ டு இட்ஸ் ஹையர் காஸ்ட் த CPU கம்ஸ் வித் த ஸ்மாலர் சைஸ் ஆஃப் கேட்சி மெமரி கம்பேர்டு வித் தி சைஸ் ஆஃப் தி மெயின் மெமரி. இதோட ஹை காஸ்ட், இதோட காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது மற்ற மெமரியை விட இதுதான் ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது CPUவில் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் வச்சுருப்பாங்க கம்பேர்டு டு மெயின் மெமரியோட. Without cache memory, every time the CPU requests the data
இட் ஹேஸ் டு பி ஃபெச்டு ஃப்ரம் த மெயின் மெமரி. இப்போ கேட்சி மெமரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகும்னா CPU ஒவ்வொரு டைமும் மெயின் மெமரியில் போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும், எனக்கு இந்த டேட்டா வேணும், இந்த டேட்டா வேணும் அப்படின்னு. பட் நமக்கு வந்து அதனால தான் அவங்க வந்து ஸ்மால் சைஸில் கேட்சி மெமரி வச்சுருப்பாங்க, ரொம்ப சின்ன சைஸில். ஓகேவா? விச் வில் கன்சியூம். அதனால் நமக்கு என்ன நடக்கும், இப்போது கேட்சி மெமரி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் CPU மெயின் மெமரியிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும், எனக்கு வந்து டேட்டா வேணும், எவ்ரி டைம் டேட்டா வந்து வேணும் மெயின் மெமரியிலேருந்து அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது நமக்கு என்ன எடுக்கும், டைம் வந்து கன்சியூம் ஆகும், மோர் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? த ஐடியா ஆஃப் இன்ட்ரடியூசிங் எ கேட்சி இஸ் தட் this extremely fast memory would store data that is frequently accessed and is possible the data that is closer to it. ஸோ இந்த ரீசன்னால தான் கேட்சி மெமரியை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கேட்சி மெமரியோட ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக கேட்சி மெமரி யூஸ் பண்ணுறாங்க. This helps to achieve the fast response time, where response time, access time refers to how quickly the memory can respond to a read or write request. இந்த கேட்சி மெமரி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம மெமரியில் வந்து மெயின் மெமரிஸில் எல்லாத்துலேயுமே வந்து ரீட் ஆர் ரைட் ரெக்வஸ்ட்டை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபிகர் தான் வந்து கேட்சி மெமரியில் வந்து மெயின் மெமரிக்கும் CPUக்கும் இடையில எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது. கேட்சி மெமரி பாருங்கள் சென்டரில் இருக்குது, மெயின் மெமரிக்கும் CPUக்கும் இடையில. ஏன்னா கேட்சி மெமரியோட ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் மெயின் மெமரியிலேருந்து கேட்சி மெமரியில் வந்து கன்வெர்ட் பண்ணி கேட்சி மெமரியிலேருந்து CPUக்கு டேட்டாஸ் மூவ் ஆகும், அதுவும் ஃபாஸ்ட் டயத்தில். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து டைம் கன்சியூம் நிறைய இருக்கும், நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் கேட்சி மெமரியோட யூசஸ். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், எஸ்டே கிளாஸ் ரேம் மெமரி பார்த்தோம், இன்றைக்கி ரோம் பார்த்தோம், ரீட் ஒன்லி மெமரி, அப்புறம் கேட்சி மெமரி, இந்த 3யும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.